நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற இந்த யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லை இந்த யூடியூப் வீடியோக்கோ யூஸ் பண்ணுற அந்த வரலை வச்சு பணத்தை சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, எங்களோட சேனலில் இருக்கிற எத்தான ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஷார்ட்ஸோ உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக மாறுங்க. இதுக்கு நான் 100% அஷூரன்ஸ் தரேன். இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? இப்போவே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விட்ருங்க. வெல்கம் டு சேனல் நெக்ஸஸ் யூடியூப் சேனல். இதாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வாய்ஸ் கிளாரிட்டிலையோ இல்லை வீடியோலையோ இல்லை எதான ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நானே ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோட டாபிக் எதுன்னா, நீங்கள் எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்கு டியூ டேட் வந்ததுன்னே அமௌண்ட் இல்லாமையோ இல்லை கட்ட முடியாமையோ அதோட சார்ஜஸை பே பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ அந்த சார்ஜஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அந்த டியூ அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்துக்கு எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி சார்ஜஸ்ன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஒரு கண்டிஷன், உங்களோட கார்டில் மினிமம் அவைலபிள் பேலன்ஸ் லிமிட்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டாவது இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட லிமிட் 19,000னா அதில் ஒரு 2,000 பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கணும், யூஸ் பண்ணுற அளவு அமௌண்ட் இருக்கணும். 2வது, உங்களோட டியூ டேட்டுக்கும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கும் மினிமம் 10 to 12 days கேப் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் பண்ண கரெக்டாக ஆகும். ஸோ இது இல்லீகலாக போகல, நாங்கள் லீகலாக தான் போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிற கார்டு வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு. எனக்கு 17,000 சில்லறபா டியூ அமௌண்ட்டாக வந்துச்சு. ஸோ எனக்கு டியூ டேட் வந்து Jan 2. நான் என்கிட்ட இருந்தது வெறும் 7,985 ரூபா தான் இருந்துச்சு. அதுவும் எனக்கு டியூ டேட் வரைக்கும் அந்த அமௌண்ட் தான் இருக்கும்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னோடய அவைலபிள் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். அப்படின்னா பார்ஷியல் பில் பேமெண்ட்டை பண்ணேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 8,500 9,000 சில்லற வரைக்கும் எனக்கு அவைலபிள் லிமிட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அமேசானில் போங்க. ஸோ உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் லிமிட்டுக்கு பொறுத்த மாதிரி ஏதான ஒரு பொருளை தேடுங்க. ஸோ நான் எடுத்தது வந்து crocodile வாட்ச்சு. இதோட விலை வந்து 8,000 ரூபா. ஸோ நீங்கள் அதை கார்ட்டில் ஆட் பண்ணி பை போடுங்க. பை போடும்போது ஜாக்கிரதையாக பாருங்கள், பேக்கிங் சார்ஜஸ்ஸு மறுபடி இன்டைரக்ட் சார்ஜஸ்ஸு அது இதுன்னு சொல்லி சார்ஜஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பொருளை அவாய்ட் பண்ணி நிறைய சார்ஜஸ் இல்லாத மாதிரி பொருளாக பார்த்து போடுங்க. ஸோ நான் இந்த crocodile வாட்ச் போடும்போது எனக்கு வெறும் 5 ரூபா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் போட்டிருந்தான், அதுவும் ரீஃபண்டபிள் தான் போட்டிருந்தான். ஸோ நான் என்ன பண்ணேன், அதை என் கிரெடிட் கார்டோட பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி விட்டேன். ஸோ ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நிமிஷம், ஒரு 10 to 15 minutes ஆன பிறகு நான் என்ன பண்ணேன், அந்த ஆர்டரை கேன்சல் கொடுத்தேன். கேன்சல் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், ரீஃபண்ட் டு ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடா இல்லை வேலெட்கான்னு கேட்கும். நீங்கள் ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தட் தான் செலக்ட் பண்ணோன்னு, வேலெட்டு கொடுத்துடாதீங்க, ஓகேங்களா? அதை கொடுத்ததன்னு கேன்சல் ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்ததன்னு கொஞ்ச நாள், அப்படின்னா மினிமம் 1 to 2 days, ஃபியூ டைம்ஸு 2 3 நாள் 4 நாள் எடுத்துக்கும். ஸோ அந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். ரீஃபண்ட் ஆன அமௌண்ட் என்ன ஆகும்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதாக கணக்கு காட்டி உங்களோட லிமிட் பேலன்ஸை குறைய வைக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், என்னோட அமௌண்ட் டியூ இருந்தது 17,000 சில்லற. அதில் 7,985 ரூபா பே பண்ணிட்டேன். எனக்கு பேலன்ஸ் ஒரு 8,000 சில்லற என்னமோ பே பண்ண இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், இந்த crocodile வாட்சை ஆர்டர் பண்ணேன். 22 டிசம்பர் அமௌண்ட் டிடக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு திரும்ப அது கேன்சல் பண்ண பேர் ரீஃபண்ட் ஆச்சு. என்னோடய டியூ அமௌண்ட் 0 ஆச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த 8,000 ரூபாய் என்ன உங்களுக்கு பே பண்ணுற மாதிரியே இல்லையா, அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது அடுத்த மாதம் அப்படின்னு எனக்கு Jan 13 ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 8,000 ரூபாய் சில்லற ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி என் பிரகாரம் இல்லை, பேங்க் பிரகாரமே ஆல்ரெடி நான் டியூ அமௌண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டேன். எனக்கு அடுத்த மாதம் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும். அது 8,000 ரூபாய் சில்லற அது ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதாங்க இதோட ட்ரிக்கு. ஸோ இது எனக்கு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்ட்லேயும் ஒர்க் ஆச்சு, பட் HDFC பேங்க் கிரெடிட் கார்ட்லேயும் ட்ரை பண்ணால் அதுவும் ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களோட கிரெடிட் கார்டில் ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அப்படியே லைக் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன், எங்களோட சேனலில் ₹1 உங்களால் அர்ன் பண்ண முடியும், இல்லை சேவ் பண்ண வரும் வைப்பேன். அதுக்கு நான் 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.